இன்னைக்கு வீடியோல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Fill in the blanks. ஐசக் நியூட்டன் was born at எந்த இடத்துல பிறந்தாரு? உல்ஸ்த்ரோ. WOLSTHORPE. Ustró. Grandmother was advised to apprentice Newton a farmer. Isaac made a clock by the dropping of water. The sundial made by Isaac is still in existence at Ustró Manor. Isaac constructed a model of the windmill. எப்பவுமே பின்னாடி புக் எக்ஸசைஸ்ல வந்து எல்லாமே சூஸ், மீனிங், ஆப்போசிட் எல்லாமே இருக்குதுல. அதே போல ஃபில்லப் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஐசக் வாஸ் சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ், அதாவது மீனிங். இது ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜினியரிட்டி. ரிமார்க்கபிள் தான் எங்க இது. இதுல வந்து நோட்டபிள், ரிமார்க்கபிள் வந்து நோட்டபிள். He will make a capital workman. Capital தான் இங்க. கேபிட்டலுக்கு வந்து உங்களுக்கு excellent. Capital option B, excellent. Nobody could tell what the sunlight was composed of. Composed தான். Composed na made of. He cared little for earthly fame and honor. இதுக்கு மீனிங் கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாப்புலாரிட்டி, ஃபேம், நேம்னா நம்மளுக்கு பேரு தானே, அது புகழுக்கு தானே. ஃபேம் அண்ட் ஹானருக்கு வந்து பாப்புலாரிட்டி. சூஸ் த கரெக்ட் ஆன்டனம். இது வந்து ஆப்போசிட். ஃபார் த யூட்டிலைஸ்ட், அதாவது டார்க்கான வேர்டுக்கு. ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி கைண்ட். கைண்ட்னாவே மீனிங் ஃபர்ஸ்ட் கேரிங். கைண்ட் மீனிங் வந்து கேரிங். இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் வந்து உங்களுக்கு க்ரூவல். க்ரூவல் வந்து அன்கைண்ட் சொல்லலாம். ஆப்போசிட் இது. The boy seemed to have a taste for mathematics. அப்ப டேஸ்டுக்கு distaste. Isaac possessed. Possessedனாவே மீனிங் வந்து owned. Possessed meaning owned. A wonderful faculty of acquiring knowledge. இது வந்து ஆப்போசிட் பாருங்க, ஓண்டு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. இது வந்து மீனிங். இது லேக்ஸ். லேக்ஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு? டசன்ட் ஹேவ், எதுவுமே இல்ல அர்த்தம். நாட் ஹேவ் மீனிங் இருக்கு. லேக்ஸ் ஆன்சர். He was observed to be usually busy with his tools. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூசுவலி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம். மீனிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுக்கு வந்து ரேர்லி தான். ரேர்லி வந்து நாட் ஆஃபன். வொக்காபுலரி வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் வந்து பாருங்க 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலயுமே இருக்கும். கிராமர் மட்டும் சரிங்களா? இப்ப ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இஸ் அன் அஃபிக்ஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். இதுதான் முக்கியம். பிஃபோர் த ரூட் வேர்ட். அது என்னன்னா adding it to the beginning of a word changes it into another word. ஹாப்பிக்கு வந்து அன்ஹாப்பி. இதுதான் ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான். இப்ப இடத்துல பாருங்க, ரீ இருக்கு, ரீ ரைட் வந்து ரூட் வேர்ட் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி எழுதணும் ரூட் வேர்டு. அப்போ ரீ ரைட். பை சைக்கிள், பைசைக்கிள். அன்எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. இது காமன் ப்ரிஃபிக்ஸ் என்ன சொல்றோம். இப்போ ரீக்கு என்ன வரும் உங்களுக்கு? ரீரைட், அன்கைண்ட். அந்த மாதிரி. அதாவது இது என்னன்னா நம்ம வந்து இதை கொடுத்துடுறாங்க, நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ரைட் இருக்கு,
அப்போ எக்ஸாம்பிள் வந்து ரீ எழுதணும் சரிங்களா. கைண்ட் கொடுத்துருவோம், அப்போ அன்கைண்ட் பார்த்து எழுதணும். ரீடிங், ப்ரீ ரீடிங், இதுதான் ப்ரிஃபிக்ஸ். டிஸ்ரெஸ்பெக்ட், அப்போ டிஸ். இம்பாசிபிள், இம். நான்சென்ஸ், நான். மிஸ்பிஹேவ், மிஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து மீனிங் கொடுத்துருக்கான். அகெயின், ரீரைட் அகெயின். அப்போ வந்து நாட், அன்கைனா நாட். ப்ரீ ரீடிங்னா பிஃபோர், முன்னாடி படிக்கிறது. இதெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸசைஸ் பார்க்கலாம். அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம், முன்னாடி இருக்கிறது அன்லாக், ரீரைட், ரீ, இதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வரும் சரிங்களா. டிஸ்லைக், டிஸ். ஒரு 3 கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்து 2 சொல்லுவாங்க அந்த மாதிரி. அன்சேஃப், யூஎன். ரீமிக்ஸ், ரீ. ரீலோகேட், ரீ. டிஸ்ட்ரஸ்ட், அப்போ டிஸ்ட்ரஸ்ட்ல டிஸ். அன்ட்ரூ, அன்ஹூக், அன்லக்கி, இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ். டிஸ் அண்டர்லைன் பண்ணுது எல்லாமே. எது ப்ரிஃபிக்ஸோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. டிஸ் ஓன்னா டிஸ், டிஸ்க்ளோஸ்னா டிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சஃபிக்ஸ் போயிடலாம். சஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் த ரூட் வேர்ட். ப்ரிஃபிக்ஸ்னா பிஃபோர் த ரூட் வேர்ட், இது வந்து ஆஃப்டர் த ரூட் வேர்ட். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் எக்ஸாம்பிளோட கொடுத்தாச்சு, அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் வந்துச்சு ஒன்று சரிங்களா. இப்போ சஃபிக்ஸ் பார்க்கலாம். சஃபிக்ஸ் எக்ஸாம்பிள், ஹாப்பிக்கு என்ன வரும், ஹாப்பினஸ். இதுதான் வந்து ரூட் வேர்டு சேர்க்கறது நம்ம சரிங்களா. கலர், கலர்ஃபுல். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், இது வந்து சஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபேட்டருக்கு எப்படி ஃபேட் வந்திருக்கு, இஆர் அவங்க இப்ப நம்ம எழுதணும். இதெல்லாம் சூஸ்ல கொடுத்துருவாங்க நம்மளுக்கு எல்லாம், ஐஎன்ஜி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இது மட்டும் வேர்டு மட்டும், ரூட் வேர்டு மட்டும் கொடுப்பாங்க, நம்ம பார்த்து எழுதணும். இப்ப ஃபேட்டுக்கு வந்து இஆர் கொடுத்துருப்பாங்க, இஆர் லெஸ் ஐஎன்ஜி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபேட்டுக்கு லெஸ் வராது, ஐஎன்ஜி வராது, அப்போ ஃபேட்டர், டிஆர் சரிங்களா. யூஸ்லெஸ், யூஸ் லெஸ், கரெக்ட். டிரைவுக்கு ரூட் வேர்டு ஐஎன்ஜி சேர்க்கிறோம், டிரைவிங். பியூட்டி ரூட் வேர்டு, இது வந்து ஃபுல் வந்து சஃபிக்ஸ்க்கு சேர்க்கிறோம், அப்போ பியூட்டிஃபுல். சேஞ்சபிள், அதே போல லைஃப்க்கு வந்து ஐஎன்ஜி, லை பிளஸ் ஐஎன்ஜி, லையிங். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. 2 டி வர்றது எல்லாம் பார்த்துக்கணும் நீங்க சரிங்களா. இப்போ பிக் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் பாக்ஸ். பாருங்களேன், இங்க இருக்கு. நம்ம என்ன எழுதணும்னா ரீகால், இதான் கொஸ்டின். இது ரீகால். நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள், சப் கேட்டகரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், இம்ப்ராப்பர், சக்சஸ்ஃபுல், ஈக்குவலி, ட்ரை கலர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஐஓஎன். கன்ஸ்ட்ரக்ட் தான் கொஸ்டின். இப்ப இதுதான் கொஸ்டின், இது ஆன்சர் நம்ம எழுதுறோம். பிக் எ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் பாக்ஸ். எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு, சஃபிக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு முன்னாடியே. இதை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்ப கால் மட்டும் கொடுத்துருந்தா இங்க வந்து பார்க்கணும். ரீகால் இருப்பாங்க, ரீகால். கம்ஃபர்ட் மட்டும் தான் கொடுப்பான், டேஷ் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரிஃபிக்ஸ், இது வந்து சஃபிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஏபிள் இங்க இருக்கு, அதை பார்த்து நம்ம எழுதிடும். திருப்பியும் இது வந்து என்னது, ப்ரிஃபிக்ஸ். இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ். முன்னாடினா ப்ரிஃபிக்ஸ், பின்னாடினா சஃபிக்ஸ். ஓகேவா, பார்த்து நம்ம காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் பிரிக்கிறது தான். சிலபிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபல்ஸ். இதுலதான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இத்தனை சிலபல் இருந்தா மோர் போடணும், ஒரு சிலபல் இருந்தா இஎஸ்டி போடணும் சொல்லுவேன்ல அது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, மோனோ, டை சிலபிக், அதே போல ட்ரை சிலபிக், டெட்ரா சிலபிக், பென்டா சிலபிக், பாலிசிலபிக். இதில் நிறைய பாலிசிலபிக்னா. இப்ப இதுல பார்க்கும்போது ஆக்ட் இதெல்லாம் ஒரு சிலபல், இதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படி ஆக்ட், கேட், புக்கு. மோனோசிலபிக் ஹெட், சி, ஆல், ஒரே ஒரு சிலபல். சொல்லும் போது தெரியும் நம்மளுக்கு தெரியல. டங்க், பிளாட், ஸ்டீல், இதெல்லாம் ஒரு சிலபிக், மோனோசிலபிக். டை சிலபிக் பார்க்கும்பொழுது ஏ கைன், அகைன், ஏ தனியா, கெயின் அகைன். ரப்பர், ரப்பர்.
சொல்லும் போது தெரியும். ரப்பர் பாருங்க, பி சைட், பிசைட், பி சைட், ரெண்டு சிலபல் வந்து பாருங்க. இன்ஸ்டெட், இன்ஸ்டெட், இன்ஸ்டெட் எங்க ஸ்ட்ரெஸ் பண்றோம் பாருங்க. ஜி லே, ஜிலே. ஓகேவா? விமன், வி மென், விமன். பர்பஸ், பர்பஸ். ப்ரோக்ராம் ஸ்ட்ரெஸ் பண்றதா பார்க்கணும். வேன் ஃபிஷ். அப்போ இது ரெண்டு சிலபல், ரெண்டு சவுண்ட் வருது பாருங்க சொல்லும் போது. அப்போ வேன் ஃபிஷ் ரெண்டு சிலபல். நெக்ஸ்ட் ட்ரை சிலபிக் பார்க்கலாம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் வருதா? சவுண்ட் வருதா? டுமாரோ, டுமாரோ. பாப்புலர் மூணு சிலபல் வந்தாவே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மோரோ மோஸ்ட் ஸ்டெப்போ சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு மோர் இல்லைன்னா மோஸ்ட் ஸ்டெப், அதை பார்த்துக்கோங்க. அதனாலதான் இதெல்லாம் முக்கியமா இந்த சிலபல் தான் பிரிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன், பெர்மிஷன், effective, effective பாருங்க. லூப்பர்கல், லூப்பர்கல் வந்து லூப்பர்கால். மியூட்டினி, மியூட்டினி. லெகசி, லெகசி. அது சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது தெரிஞ்சிடும் ஈஸியா எத்தனை சிலபல் இருக்குன்னு. டெட்ரா சிலபிக் வந்து யூஷுவலி, யூஷுவலி பாருங்க. யூஷுவலி, யூஷுவலி. மிலிட்ரி, மிலிட்ரி, மிலிட்டரி. Intelligent, intelligent. Economy, economy a sound வருது பாருங்க. E வந்தா economy. Inherited, inherited. அல்ல இதையும் பார்த்துக்கோங்க. டெட்ராசிலபிக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ பென்டாசிலபிக் 5. எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன். ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது எவ்வளவு சிலபல் வருதுன்னு. குவாலிஃபிகேஷன், qualification. Participation, participation. கிளியரா இருக்கா? அந்த மாதிரிதான். இப்போ பாலிசிலபிக் இது பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேவிங் 6 or more syllables. இப்போ ஆத்தரைசேஷன் வந்து இது பாருங்க. இன்ஃபீரியாரிட்டி பாருங்க. இன்ஃபீரியோரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி. பர்சனிபிகேஷன், பர்சோனிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் பாருங்க. சிலபிஃபிகேஷன், சிலபிஃபிகேஷன். இல்லை அதை பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமானது சிலபிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க? சிலபிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எஜுகேஷன், எஜுகேஷன் பார்க்கும்போது எஜு, எஜ், யூ, கே, ஷன் இப்படிதான் பிரிக்கணும். இந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். சரிங்க? எத்தனை 1 2 3 4 சிலபல் வருது. அப்ப ஸ்கூலுக்கு ஸ்கூல் சொல்லும் போது தெரியும் பாருங்க. ஸ்கூல் அவ்வளவுதான். காலேஜ், காலேஜ் இப்படி வருது பாருங்க. ரெண்டு சவுண்ட் வருதா? காலேஜ், காலேஜ். இங்கிலீஷ், இங்கிலீஷ் வரல. இங்கிலீஷ், இங்கிலீஷ். ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி சவுண்ட் பாருங்க. ஃப்ரெண்ட் ஒரே சிலபல் முடிச்சு பாருங்க. டீச்சர், டீச்சர் ரெண்டு சிலபல் வருதா? ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளவு சிலபல் இருக்கு. இது எக்ஸசைஸ். இது சைமல்டேனியஸ்லி எப்படின்னா சைமல்டேனியஸ், OSLY. சரிங்களா? லெபார்டரி பாருங்க. லேப், லேப் வந்து தனியா ORATORY அப்படி வரும். இப்போ பெனிஃபிஷியரி, பெனிஃபிஷியரி, பெனிஃபிஷியரி. இந்த மாதிரி மோர் தென் 1 சிலபல். இதெல்லாம் இது வந்து ஒரே ஒரு சிலபல். சொல்லும் போதே தெரியும். ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஒரே சிலபல் தான் பாருங்க. அந்த 2 சிலபல் தான் காலேஜ், இங்கிலீஷ் சவுண்ட் வருது பாருங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணதுலயே சிலபலை ஈஸியா பிரிச்சுலாம் நம்ம. தேங்க்யூ.